மக்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். உணவே மருந்துன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா, இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாதி காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். இதை தான் மருத்துவர்களும் சொல்றாங்க. நம்முடைய உணவு முறைகள் மாறினதுனால ஏற்பட்ட விளைவு தான் இன்னைக்கு பலரும் பலவிதமான நோய்கள்னால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்க காரணம் நம்ம சரியான உணவுகளை சாப்பிட்றதில்ல. கடைகள்ல விற்கும் உணவுகளை நம்ம அதிகமா வெறும் சுவைக்காக மட்டுமே வாங்கி சாப்பிடுறோம். அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய உடல்நிலை சரியாக இல்லாம இருக்க காரணம் நம்முடைய சுற்றுச்சூழலும் நம்முடைய உணவு பழக்கமும் தான். நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஆரோக்கியமான உணவு என்பது நம்ம வீட்டில் செய்யும் உணவுகளில் சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும். நம்முடைய உடலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டாலே அது ஆரோக்கியமான உணவு தான். நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது இம்யூனிட்டி பவர். நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை எப்படி அதிகப்படுத்தலாம், அதுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் ஏ, ஜிங்க், ஒமேகா 3, இரும்பு சத்து, புரதம் இந்த மாதிரியான சத்தான உணவுகளை நம்ம அன்றாட உணவில் எடுத்துட்டு வந்தாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ இந்த சத்துக்கள் அடங்கிய உணவுகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் ஃப்ரூட். லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது கீரைகள். கீரையில் எத்தனை வகைகள்ன்றது அது எவ்வளோ முக்கியத்துவன்றதும் நமக்கு நல்லா தெரியும். கீரையில் நிறைய விட்டமின் சி, ஏ, ஜிங்க், பொட்டாசியம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால நம்ம அன்றாட உணவு முறையில் டெய்லி ஒரு கீரையை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது முட்டை. முட்டையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதில் இருக்க விட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவி பண்ணும். முட்டையில் இருக்க புரதம் நம்ம உடம்புல உள்ள செல்களை புதிய செல்களை உருவாக்கும். அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்து பார்க்க போகிறது தயிர். உலகம் முழுவதும் கிடைக்கும் பொதுவான ஒரு உணவு தான் தயிர். இது இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் விரும்பும் ஒரு உணவு. இந்த வெயில் காலத்தில் ஒரு கிண்ணம் தயிரை விட இனிமையானது எதுவுமே இல்லை. தயிரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அது நமக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கு. தயிரானது நோய் மற்றும் கிருமி எதிர்த்து போராடும் சக்தி இருக்கிறதுனால இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா மருந்தா செயல்படுது. எந்த ஒரு நோய்களையும் நம்ம உடம்புலேருந்து விலக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. நான்காவது நம்ம பார்க்க போகிறது மஞ்சள். வாசனைக்கும் நிறத்துக்கும் மசாலா உணவுகளில் சேர்க்கப்படுற மஞ்சள் பல மருத்துவ குணங்களை கொண்டது. மஞ்சள் சிறந்த வலி நிவாரணியாகவும் தோலை பாதுகாக்கிற ஒரு அழகு பொருளா மட்டும் இல்லாம ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. மஞ்சள் கலந்த பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வராமலையும் தடுக்கும். மஞ்சள்ல வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அஞ்சாவதா நம்ம பார்க்க போகிறது பூண்டு. உலகத்தில் இருக்க அத்தனை இடங்கள்லையும் பூண்டு பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்க சத்துக்கள் தான். பூண்டில் நிறைய விட்டமின்கள் ஏ, B1, B2, B6, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அப்படின்னு நிறைய விதமான சத்துக்கள் அதில் இருக்குது. உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பூண்டு நம்ம வேக வச்சோ எண்ணெயில் பொரித்தோ அரைச்சும் சேர்க்குறோம். ஆனால் அப்படி செய்யும்போது பூண்டில் இருக்கும் இயற்கை அமிலமான அலிசின் எனும் சத்து போயிடுது. அதனால பூண்டின் பலன் கிடைக்காம போயிடுது. அதனால பூண்டை வறுத்தோ பச்சையாவோ நம்ம சாப்பிடலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது பாதாம். பொதுவாகவே பாதாம் பருப்பில் நிறைய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைய இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த பாதாம். இந்த பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றதை விட அதை ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது கிரீன் டீ. காலை மற்றும் மாலை வேளைகளில் உடலும் மனமும் உற்சாகமடைய அருந்துவதற்கு பல பானங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் தேநீர். அந்த ஒரு வகை தேநீர் தான் கிரீன் டீ. தேயிலைகளை அதிக ரசாயன முறையில் பதப்படுத்தாமல் இயற்கையான குணங்கள் நீங்காமல் தயாரிக்கப்படுறது தான் கிரீன் டீ இலைகள். சூடான தண்ணியில் கிரீன் டீ தூளை போட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கொள்ளாமல் குடிப்பதே கிரீன் டீயின் அழகு. கிரீன் டீயில் இருக்கும் சில ரசாயனங்கள் ரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலின் இயக்கத்திற்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்புகளை சீர்படுத்தி உடலுக்கு நன்மையை கொடுக்குது. ஆக மொத்தம்
உடல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சேர்மானத்தை சமசீரான அளவில் வைக்க இந்த கிரீன் டீ உதவுது. 8ஆவதா நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காயம். வெங்காயத்துல புரதச்சத்துக்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் நிறைய இருக்கு. வெங்காயம் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகள் நிறைய இருக்கு. வெங்காயம் நம்ம உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல வெங்காயத்தை மருந்து பொருளாகவும் பயன்படுத்துறாங்க. நமது பாட்டி வைத்திய குறிப்புகளிலும் வெங்காயத்துக்கு முக்கிய இடம் இருக்கு. அதனாலதான் சமையல்ல வெங்காயம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஜிஎஸ் மாஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.